அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன இஃப்தார் பிளாக் பார்க்க போகிறோன்னா, கேரட் ஜவ்வரிசியை வச்சு ஒரு சூப்பரான அல்வா செய்ய போகிறோம். ஒரு 3 இன்க்ரீடியன்ஸை மட்டுமே வச்சு ஒரு டேஸ்டியான அல்வாவை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்றைக்கி நான் எடுத்திருக்க மெயின் இன்க்ரீடியன்ஸ் கேரட் 4 எடுத்திருக்கேன். அதை துருவலாக இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். அப்புறம் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறையா கூட ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வருது. நான் வச்சுருக்க ஜவ்வரிசியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சதில் இந்த அளவுக்கு கெட்டியாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி வடிகட்டி வச்சாச்சு. இப்போ நான் பேனை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். கீ சூடானதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பை நான் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். முந்திரி பருப்பு இப்போ ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கேரட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிப்போம். தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசியை நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஏலக்காயை பொடி பண்ணி தூவி விட்டுக்கிறேன். சூப்பரான கேரட் ஜவ்வரிசி அல்வா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.